சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது, கடந்த வாரம் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் அவருடைய பிறந்த நாளில் ரீரிலீஸ் ஆகியிருக்கிற படையப்பா படத்தோட விமர்சனம். படையப்பா படை திரண்டு பாருங்களப்பா அப்படின்னு இந்த ரீரிலீஸ்லையும் அழைப்பு விடுக்காமல் விடுத்திருக்கிற படம் தான் படையப்பா. ஒரு அருமையான படம். ஆன்மீகத்துக்கு ஆன்மீகம், அரகண்டுக்கு அரகண்டு. அதுவும் ஐயோ, ரம்யா கிருஷ்ணன் கேரக்டர் இன்னும் மனசை விட்டு அகல மறுக்குது. படையப்பா பார்ட் 2 ரெடி ஆகிட்டு இருக்கு. அதை பற்றிய பேச்சுவார்த்தையில் இருக்காங்க. நீலாம்பரின்னு அதுக்கு பேர் வைக்கலான்னு ரஜினிகாந்த் சொன்னாருன்ற செய்தி வந்துட்டு இருக்கப்போ, இந்த ரீரிலீஸ் இந்த படம் உண்மையாகவே வேற லெவலில் இருக்குங்க. இந்த ரீகிரேடிங்லாம் பண்ணியிருக்கிறாங்க. உண்மையாக பளிச்சுன்னு இருக்குது. படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினியோட செந்தில், இன்னும் KS ரவிக்குமார் ஒரு பாட்டுக்கு வருவார், ரமேஷ் கண்ணா, அனுமோகன், எவ்வளோ நட்சத்திரங்கள், ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே. இல்லாமல் மறைந்த சௌந்தர்யா, அதான் ஜோடி. இது இல்லாமல் விமான விபத்தில் மறைந்த சௌந்தர்யா, இது இல்லாமல் ரம்யா கிருஷ்ணன், நீலாம்பரியா, ஐயோ அவங்க பண்ணுற அதகாலம், லாவண்யா, இப்படி நிறைய நட்சத்திரங்கள் படம் முழுக்க வியாபித்து இருக்கிறாங்க. எல்லோருமே சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. என்ன கதை கலங்கர்லாம் உங்களுக்கு தெரியும். சிவாஜி கணேசன், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், அப்பா அதாவது வாழ்ந்த பரம்பரை தான் அப்படிங்கிறது. அதே மாதிரி மறைந்த மணிவண்ணன் படத்தை வில்லனா அவர் பண்ற அதகலாம் அவ்வளோ பிரமாதமா. இன்னமும் மணிவண்ணன் அப்படி நம்ம நினைச்சு பார்க்க வேண்டியது. அப்படியே டக்குன்னு அங்கே கிரானைட் கிடைக்குது ரஜினி வாங்கின இடத்துல, ரஜினிக்காக அவங்க அப்பா வாங்கி போட்ட இடத்துல அப்படின்னு இவ்வளோ பெரிய பங்களாவை விட்டு அவரை கூப்பிட்டு அப்பா கனவுல அழுதா இருப்பான்னு சொல்ற டிராமாலாம் வேற லெவலா இருக்கும். சிவாஜியோட பையன் ரஜினிகாந்த் வெளியூர்ல படிச்சுட்டு இருப்பாரு. ஓப்பனிங் சீனு ரம்யா கிருஷ்ணன் கார்ல வருவாங்க வேகமா, பாம்புக்கு புத்துக்கு பால் வைப்பாங்க சௌந்தர்யா. இறங்குற ரம்யா கிருஷ்ணன் அந்த பாம்பை அடிச்சு கொள்ளுங்க அப்படின்ற ரேஞ்சில் வேலையாட்களுக்கு இது பண்ண கனல் கண்ணன் அடிச்சு கொள்றதுக்கு போவாரு. புத்தையே இடிச்சு தள்ளுங்க அப்படின்னா அப்போ அந்த பாறையை பிடிக்கிற ரஜினிகாந்த் என்ட்ரி. அதுக்கப்புறம் அந்த பாம்பை கையை விட்டு தூக்கி, அது எப்படிங்க பாம்பை பிடிச்சிங்க, அது எப்படிங்க பாம்பை 6 அடி நீள பாம்பை கையை விட்டு பிடிச்சிங்கன்னு அனுமோகன் பார்க்குற காட்சியெல்லாம் கேட்கறது. அதே மாதிரி செந்திலுக்கு ரஜினிக்கு பொண்ணு பார்க்க போகிற சீனு. அதாவது எப்போ நினைச்சாலும் சிரிப்பு வரும். இப்போ ரீரிலீஸில் பார்த்தது, இவர் தான் மாப்பிள்ளை, ஆனால் இவர் போட்டிருக்க ட்ரெஸ் என்னோடது, இவர் தான் மாப்பிள்ளை, இவர் போட்டிருக்க ட்ரெஸ் என்னோடது இல்லை, இவர் தான் மாப்பிள்ளை, அவர் ட்ரெஸ்ஸை பற்றி நான் பேச மாட்டேன் அப்படின்னு ரஜினி பண்ற அந்த காமெடி. அப்படி அப்பாவோட இடத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா வர்றது. அந்த அறுபடை முருகனுக்கு எதிராக உட்காந்துட்டு மணப்பெண்ணுக்கும் மணமகனுக்கும் சம்மதம் இருக்கான்னு கேட்டு திருமணம் பண்ணி வைக்கிற வைபவம். கடைசியில சிவாஜியை தொடர்ந்து ரஜினிக்கு பிள்ளைங்க கல்யாணமே அந்த இடத்துல உட்காந்து ரஜினியால் நடத்த முடியாம போறது. அதுக்கு காரணமா ரம்யா கிருஷ்ணன் இருக்கிறது. கிளைமாக்ஸ்ல ரம்யா கிருஷ்ணன் திருந்தினாரா, மனம் வருந்தினாரா, இல்லை தன்னைத்தானே வருத்தி கொண்டாரா அப்படிங்கிற முடிவு. ரஜினி அதுக்கு அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும், அளவுக்கு அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும், அளவுக்கு அதிகமா கோவப்படுற பொம்பளையும் வாழ்க்கையில ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாதுன்னு அந்த இடத்துலயும் ஒரு ரிப்பீட் பஞ்சை போட்டு நம்மளை இயல்பு வாழ்க்கைய வாழ்க்கைய புரிய வச்சு அனுப்புறது. நாம விரும்புற பொண்ணு மேல நம்மளை விரும்புற பொண்ணை ஏத்துக்கன்னு சொன்ன ரஜினி இந்த படத்துல தன்னை விரும்பினாலும் அது மாதிரி பெண்களுக்கு சாத்வீகம் அப்படியே ஒரு 3 குணம் சொல்லி அதை பிரித்து வகையாடுறது. அதெல்லாம் உண்மையாவே ரஜினியால மட்டும்தாங்க முடியும். இதே மற்றவங்க பேசுனா பெண்கள் அமைப்பெல்லாம் போராட்டத்துக்கு வந்திருக்கலாமோ. சாத்வீகம், பிரயோஜாதகம், பயோகணம் அப்படின்னு 3 வகை பெண்கள். சாத்வீகம்னா சாத்வீகமா இருக்கிற பெண்கள், கையெடுத்து கும்பிடும் போல இருக்க பெண்கள். பிரயோஜாதகம்னா நமக்கு கொஞ்சம் நம்மளை ஆண்களை அடக்கிற பெண்கள். அதே மாதிரி பயோகணம்னா அவங்கள பார்த்து பயப்படுற பெண்கள் அப்படின்னு 3 வழி இருக்கு, 3 வகை இருக்கு அப்படின்னு சொல்றது. அது மாதிரி என் வழி தனி வழின்னு அடிக்கடி ரஜினி சொல்றது. அது மாதிரி சௌந்தர்யா ரம்யா கிருஷ்ணன் நல்லதே நினைச்சாலும் ரம்யா கிருஷ்ணன் அடம் பிடிச்சு நீ வேலைக்கார பொண்ணு தானே அப்படின்னு எகத்தாளம் பண்றது. சிவப்பு கலர் ட்ரெஸ்ஸை போட்டு போய் மாட்டுக்கு முன்னாடி நின்று காளை மாடு முட்டை துரத்துறது. இந்த மாதிரி ஒவ்வொரு சீனும், அது மாதிரி ஓப்பனிங் சீனே அந்த பாம்பை பிடிக்கிற சீன்ல அவருடைய வீரத்தை காட்டுறது, அது மாதிரி தைரியத்தை காட்டுறது, அது மாதிரி கள்ளச்சாராயம் காய்ச்சுற சித்தப்பா பசங்கள்ட்ட கோவத்தை காட்டுறது. இப்படி அந்த 5 விதமான குணமும்
பார்க்குற ரம்யா கிருஷ்ணனுக்கு ரஜினி மீது லவ் ஏற்படுறது. அதே மாதிரி 6வதா எனக்கு ஒரு முகம் இருக்குது, அது என் வழி தனி வழி, என்னை விட்டுரு, நீ ஒரு ஆம்பளையை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, நான் ஒரு பொம்பளையை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு அவர் சொல்றது. இது இல்லாமல் சித்தாரா வந்து சகோதரியா சித்தாரா, மன்சூர் அலிகான், அப்படி ஒரு கேரக்டரும், நாசர், அப்பா எல்லாரும் பிச்சு படம் எடுத்திருப்பாங்க. வெற்றி கொடி கட்டு அந்த பாட்டாகட்டும், இன்னொரு பாட்டு படையப்பா படையப்பா அந்த பாடலாகட்டும், இன்னும் எத்தனை ஓ கிக்கு ஏறுது அந்த பாடலாகட்டும், எல்லாமே நமக்கு வந்து இந்த ரீ ரிலீஸில் மீண்டும் ஒரு முறை நம்மளை இளமைக்கு அழைச்சிட்டு போன வகையில் எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சது. அப்பாஸ் வந்து ரஜினியோட மருமக பிள்ளையா வர்றது, விஜயகுமாரோட பொண்ணு, அவங்க லாஸ்ட் பொண்ணு ஸ்ரீதேவி விஜயகுமார், அது எல்லாருமே ரஜினியுடைய மகளா அவங்க நடிச்சிருக்கிறது. இப்படி படத்தில் வந்து இப்போ பார்க்குறப்ப சில சீன்ஸ் நமக்கு வேடிக்கையாக தெரிஞ்சாலும் அதெல்லாம் ரஜினி ஸ்டைல்ஸ். அந்த ஓப்பனிங் சூப்பர் ஸ்டார்னு போட்டு ரஜினின்னு அந்த பேர் போடுறதே வந்து பிரம்மாண்டமா நம்மளை அசரடிச்சிடும் இல்லைங்களா? அந்த அசரடிப்பு இப்பவும் இருக்கு. ஆனால் சில சீன்ஸ், இந்த சீன்களே அன்னைக்கு நம்ம ரசிச்சோங்கிற மாதிரியும் நமக்கு தோணுச்சு. ஆனால் வந்து ரஜினி படத்துல அவர் எது பண்ணாலும் ரசிக்கிறவங்க தானே நம்ம அதை ஸ்டைலா சுருட்ட பிடிக்கிறது, இந்த கண்ணாடியை வாங்கி மாட்டுறது. அதே மாதிரி கே.எஸ். ரவிக்குமார் வந்து இந்த படத்தோட இயக்குனர், அந்த மியூசிக் டைரக்டர், ஒளிப்பதிவாளர்லாம் வேலை வாங்கியிருக்கிறது தான். அது மாதிரி ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்ல அத்தனை பாடல்களுமே அவரோட ஸ்டைல்லேருந்து மாறி இருக்கும் அந்த படத்துல. அதெல்லாமே படையப்பாவுக்கு பெரிய ப்ளஸ் அமைந்து இந்த ரீரிலீஸ்லையும் இந்த படையப்பா படத்தை நம்மளை கண் துஞ்சாதப்பான்னு பார்க்க வைக்கிற விதத்துல ரொம்பவே கவர்ந்துருக்கு. இடையில திரியமுறை நம்ம டிவிலாம் பார்த்துருப்போம், ஆனாலும் படையப்பா தேட்டர் ரிலீஸ் அப்பா ரிலீஸ் அப்பான்னு நம்மளை வந்து ஓடோடி பார்க்க வச்சது. ஒரு வாரம் கழிச்சு நமக்கு வந்து ஷோ பாட்டு காட்டினது அருணாச்சலா, அதே ரஜினியோட கம்பெனி இல்லைங்களா, அதே நிறுவனத்தின் மூலியமா ரிலீஸ் ஆகிருக்குது. உண்மையாகவே படையப்பா ரஜினிக்கு ஒரு மைல் கல்லப்பா. அது எத்தனை முறை ரிலீஸ் ஆனாலும் எப்போ ரிலீஸ் ஆனாலும் அப்படிங்கிறத சொல்லி ரஜினி ரசிகர்களை இந்த ரஜினியோட பிறந்த நாளில் படையப்பா படத்தின் மூலயமா வந்து என்டர்டெயின் பண்ணதுக்காக ரஜினிக்கு ஒரு நன்றியும் சொல்லி, இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக் எனது பார்வையில் படையப்பா நீ இன்னும் பல சாதனை படையப்பா அப்படின்னு சொல்லி 10க்கு 7.5 மதிப்பெண் கொடுத்து விடைபெறேன். நன்றி, வணக்கம்.